வணக்கம் நண்பர்களே, எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்படி சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு கொடுக்க நான் மறக்க மாட்டேன். என்னை தெரியாதவர்களுக்கு என் பெயர் மைதிலி. நான் உயிருக்கு உயிராக காதலித்தவர் பெயர் அருண். எங்கள் காதல் கதை ஒரு அழகான திருமணத்தில் முடியும் என்று நான் நம்பினேன். ஆனால் என் திருமண இரவு நினைக்க நினைக்க இப்போதும் என் முதுகெலும்பை சிலிர்க்க வைக்கிறது. என் திருமண இரவு நான் வெட்கத்தால் தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். மெல்லிய தங்க நிற சேலை முகத்தில் ஒரு ஒளிவு மறைவான திரை யாரோ மிக மெதுவாக என் முகத்திரையை விளக்கினார்கள். என் கண்கள் முன்னால் இருந்த முகத்தை பார்த்ததும் என் உடல் உறைந்து போனது. ஏனென்றால் அந்த முகம் எனக்கு அறிமுகமான முகமாக இல்லை. நான் மனதில் வரைந்திருந்த அருணின் கம்பீரமான முகம் அது இல்லை. அவனிடம் அருணின் நீண்ட மூக்கும் பெரிய கண்களும் கவர்ச்சியான சிரிப்பும் இல்லை. அவன் முற்றிலும் வேறு ஒருவன். ஆனால் அவன் அழகில் ஈர்க்கப்படாமல் இருக்க முடியவில்லை. கம்பீரமான தோற்றம், அடர்ந்த சுருள்முடி, பெரிய விழிகள், சிவந்த உதடுகளுக்கு மேல் ஒரு அழகான மீசை. அவன் சிரித்தபோது கன்னத்தில் ஒரு குழிவு விழுந்தது. அவன் பெயர் ராகவன். என் பெற்றோர் சொன்னார்கள், இவன்தான் உன் கணவன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். எனக்கு தெரிந்த கதை என்னவென்றால், நான் அருணைத்தான் மணக்கப் போகிறேன். நீங்கள் யார்? என் கணவர் எங்கே என்று நாக்கு தடுமாற கேட்டேன். அந்த இளைஞன் ராகவன் மெதுவாக சிரித்தான். நான் தான் உன் கணவன். உனக்கு முன்கூட்டியே என் புகைப்படத்தை காட்டவில்லை. உன்னை என்னை சந்திக்கவும் அனுமதிக்கவில்லை. அதனால் உனக்கு என்னை தெரியாது. ஆனால் இந்த அறையில் நான் அல்லாமல் வேறு யார் உன் திரையை விளக்க முடியும்? நான் தலையை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. என் மனம் முழுவதும் அருணின் முகம் சுழன்று கொண்டிருந்தது. இந்த தவறு எப்படி நடந்தது? யார் என்னிடம் இந்த கொடூர விளையாட்டை ஆடினார்கள்? ராகவன் என் அருகே நெருங்கினான். அவன் விரல்கள் என் கழுத்தை தொட்டன. என் நகங்களை மெதுவாக கிளறினான். என்னால் மூச்சு விடவோ பேசவோ நகரவோ முடியவில்லை. என் மனம் ஓடிப்போக வேண்டும் என்று கத்தியது. ஆனால் என் உடல் கட்டுண்டு கிடந்தது. அந்த இரவு முழுவதும் நான் வேதனையில் துடித்தேன். நான் நேசிக்காத ஒரு ஆணிடம் என் உடலை ஒப்படைத்தது போல் இருந்தது. ஆனால் கணவன் என்ற பெயரில் அவன் தன் உரிமையை நிலைநாட்டினான். அவர் அன்புடன் நெருங்க நெருங்க என் ஆன்மா சுருங்கியது. அதிகாலையில் ராகவன் தன் ஆலை வேலைக்காக புறப்பட்டான். நான் புதிய காற்றில் சுவாசிக்க வெளியே வந்தேன். அப்போதுதான் வாசலில் நின்றிருந்த முகத்தைப் பார்த்து நான் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தேன். அது என் உயிர் காதலன் அருண். உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்கள்? மைதிலியின் முன்னால் நிற்பது உண்மையிலேயே அருண்தானா? அவன் ஏன் அங்கே வந்தான்? தொடர்ந்து படியுங்கள். இன்னும் ஆச்சரியங்கள் வருகின்றன. நான் என் பெற்றோரின் ஒரே மகள். மைதிலி என்றால் பிடிவாதமும் மனம் போன போக்கில் நடக்கும் புத்தியும் என்று எங்கள் ஊரில் எல்லோருக்கும் தெரியும். நான் கேட்டதை என் பெற்றோர் மறுத்ததில்லை. நான் ஒரு முடிவு எடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓய மாட்டேன். பள்ளிப் படிப்பு முடிந்ததும் என் பெற்றோர் எனக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் நான் உறுதியாக சொன்னேன், இப்போது திருமணம் வேண்டாம். நான் மேலே படிக்க விரும்புகிறேன். நான் சாதாரணமாக யாரையும் மணக்க விரும்பவில்லை. எனக்கு காதல் திருமணம்தான் வேண்டும். எங்கள் குடும்பத்தில் காதல் திருமணத்திற்கு இடமில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என் அப்பா என்னை நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்தார். புதிய உற்சாகத்துடன் படிப்பை தொடங்கினேன். நான் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்ததால் எல்லோரும் என் நட்பை விரும்பினார்கள். பணத்திற்கு குறையில்லை. எல்லோரும் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். ஒரு நாள் என் தோழிகளுடன் கல்லூரியில் இருந்து நடந்து வந்தேன். அப்போது ஒரு பெரிய கருப்பு நிற கார் சத்தமே இல்லாமல் என் முன்னால் வந்து நின்றது. கோபம் தலைக்கேறியது. என்ன அலட்சியம் என்று என் பையை ஓங்கி காரின் மீது அடிக்கப் போனேன். பின்னர் காரின் கதவருகே சென்று கண்ணாடியை தட்டினேன். கருப்பு கண்ணாடி கீழே இறங்கியது.
அதில் இருந்த இளைஞனை பார்த்ததும் என் கோபம் காற்றில் கரைந்தது. அவன் உயரமாகவும் மென்மையாகவும் வசீகரத்தின் உருவமாகவும் இருந்தான். நீண்ட மூக்கு, கூர்மையான பார்வை. அவன் மெதுவாக மன்னிப்பு கேட்டான். அவன் குரலில் ஒரு இசை இருந்தது. நான் அவனை திட்டலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் அவன் பார்வையில் மயங்கி பேச முடியாமல் என் பையை எடுத்துக்கொண்டு திரும்பினேன். உண்மையில் தவறு என் மீதுதான். நான் சாலையை கவனிக்கவில்லை. ஆனால் அன்று முழுவதும் என் மனம் அந்த இளைஞன் மீதே இருந்தது. அவன் என் மனதில் படிந்தான். முதல் பார்வையிலேயே அவன் என் மனதை திருடிவிட்டான். காதல் தானாகவே எனக்குள் இறங்கியது. அடுத்த நாள் அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் கல்லூரிக்கு சென்றேன். அதே கார் அதே இடத்தில் இருந்தது. நான் ஒரு தந்திரம் செய்தேன். வேண்டுமென்றே அந்த காருக்கு முன்னால் ஓடினேன். ஓட்டுநர் பிரேக்கை போட்டார். அவன் கோபத்தில், இது என்ன விளையாட்டு? உங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் என்றான். நான் சிரித்தேன். நேற்று நடந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வந்தேன். என் கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டேன். அவன் முகம் சற்று தணிந்தது. பரவாயில்லை, ஆனால் இப்படி ஆபத்தான முறையில் ஓடுவது நல்லதல்ல என்றான். அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நான் வெற்றி பெற்றுவிட்டதாக உணர்ந்தேன். நான் அழகாக இருந்தேன். அவன் நிச்சயம் என்னை காதலிப்பான். அதன் பிறகு தினமும் அவனை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அவன் தினமும் வந்தான். ஒரு மாதம் ஓடியது. என் காதல் ஆழமானது. அந்த அழகான இளைஞன் உண்மையில் யார்? அவன் மைதிலியின் வாழ்க்கையில் என்ன புரட்சியை ஏற்படுத்தப் போகிறான்? அடுத்த பகுதியில் அவர்களின் காதல் உச்சத்தை அடைகிறது. ஒரு நாள் என் தோழிகள் யாரும் கல்லூரிக்கு வரவில்லை. நான் தனியாக திரும்பிக் கொண்டிருந்தேன். அது சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து அவன் காரின் கதவை திறந்து உள்ளே ஏறினேன். என் இதயம் படபடத்தது. அவன் என்னை ஒரு 5 நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். உணவு ஆர்டர் செய்த பிறகு அவன் பேச ஆரம்பித்தான். நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தான். இவ்வளவு அப்பாவியான பெண்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன். நீ முதலில் என் வண்டியில் மோதிய போது என் மனதில் இடம் பிடித்து விட்டாய் என்று என் கையை பிடித்தான். நான் என் கையை விடுவிக்க முயற்சி செய்யவில்லை. என் இதயத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகியது. அவன் தன்னை அருண் என்று அறிமுகப்படுத்தினான். அவன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன், பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் எனக்காக விலை உயர்ந்த பரிசுகள் வாங்கிக் கொடுத்தான். நிறைய செலவு செய்தான். இவ்வளவு அழகான பணக்கார காதலன் கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நாட்கள் செல்லச் செல்ல நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய முடியாத அளவுக்கு நெருக்கமானோம். ஒருமுறை அவன் என் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தான். என் இதயம் கட்டுக்கடங்காமல் துடித்தது. நான் பதட்டத்துடன் விலகிச் சென்றேன். திருமணத்திற்கு முன் இது தவறு என்ற பயம் இருந்தது. அருண் சிரித்தான். நீ என்னிடமிருந்து ஏன் ஓடுகிறாய்? நான் உன் மேல் காதல் வைத்திருக்கிறேன். என் காதலின் முத்தத்தை உன் மீது பதிக்க எனக்கு உரிமை உண்டு. என் மனதில் அவனுடன் நெருங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சில வாரங்களிலேயே எங்கள் காதல் மிகவும் வளர்ந்துவிட்டது. ஒருவர் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாத நிலை. நான் அருளினிடம் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசும்படி வற்புறுத்தினேன். அவன் விரைவில் நிச்சயதார்த்தம் செய்வதாக சம்மதித்தான். சில நாட்கள் கழித்து எங்கள் வீட்டில் என் திருமணப் பேச்சு தொடங்கியது. என் அப்பா என்னிடம் வந்து, எங்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுக்கு உன்னை நிச்சயிக்கப் போகிறோம். அவன் பெயர் ராகவன். மிகவும் வசதியான குடும்பம். உன்னை தொடர்ந்து படிக்க வைப்பார்கள் என்றார். நான் அதிர்ந்தேன். உடனே அருணுக்கு போன் செய்தேன். அவனோ, நான் சில நாட்கள் வெளிநாடு செல்ல வேண்டும். திரும்பி வந்த பிறகு திருமணப் பேச்சை பேசலாம். அதுவரை உன் வீட்டில் சமாளித்துக்கொள் என்றான். நான் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டேன். என் அப்பா அம்மாவிடம் அவர் பெயர் ராகவன். சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் உரிமையாளரின் மகன்.
மிகவும் திறமையான பையன் என்றார். அருண் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில் இருப்பதாக சொல்லியிருந்தான். என் மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. அருண்தான் அந்த வரன். மைதிலியின் நம்பிக்கை சரியானதா? அருண்தான் உண்மையில் ராகவனா அல்லது அவள் ஏமாற்றப்பட போகிறாளா? அடுத்த பகுதியில் திருமணத்திற்கு முந்தைய பரபரப்பை காணலாம். உடனே நான் என் தோழிகளுக்கு போன் செய்து, சதாசிவம் டெக்ஸ்டைல் மில்லின் அதிபரின் மகன் அருண் எனக்கு வரனாக வந்திருக்கிறான் என்று பெருமையுடன் சொன்னேன். அன்று மாலை மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். அதே பெரிய கருப்பு நிற கார் வாசலில் நின்றது. அதை பார்த்ததும் எனக்கு முழு உறுதியாகிவிட்டது. அருண்தான். நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் அழகாக சேலை கட்டிக்கொண்டு அவர்கள் முன் நின்றேன். அவர்களுக்கு என்னை பார்த்ததும் பிடித்துவிட்டது. திருமணத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். உடனே வரனை உறுதி செய்தார்கள். ராகவனின் அப்பா சொன்னார், என் மகன் ராகவன் துபாய்க்கு சென்றிருக்கிறான். 10 நாட்களில் திரும்பி விடுவான். அப்புறம் வெகு விமர்சையாக திருமணம் செய்து வைக்கிறோம். நான் வெட்கத்தில் சிவந்தேன். மகிழ்ச்சியில் தலை சுற்றியது. திருமண நாள் வந்தது. நான் அருணை மீண்டும் பார்க்கவில்லை, பேசவில்லை. எனக்கு அதன் அவசியமே இல்லை. நான் அவனை நிறைய முறை சிந்தித்திருந்தேன். எனவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் மணமகள் போல அலங்கரித்து அமர்ந்தேன். திருமணச் சடங்குகள் நடந்தன. ராகவன் என்ற பெயரை கேட்டதும் மனப்பூர்வமாக சம்மதித்து கையெழுத்திட்டேன். நான் என்றென்றும் ராகவனுக்கு சொந்தமானவள். மிகவும் ஆடம்பரமாக ஊர்வலமும் வந்தது. நான் என் மாமனார் வீட்டிற்குச் சென்றேன். அதுவரை நான் மணமகனை பார்த்ததே இல்லை. அருண் இப்போது என் முன் வருவான். நான் அவன் காதை திருகுவேன் என்று ஆவலுடன் காத்திருந்தேன். திருமண இரவு அறையில் நீண்ட நேரம் ஆகியும் அருண் வரவில்லை. நான் சோர்வாக கட்டிலில் சாய்ந்தேன். திருமண இரவை நினைத்து முகம் வெட்கத்தில் சிவந்தது. சற்று நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்து முகத்திரையை போட்டுக் கொண்டேன். யாரோ முகத்திரையை விளக்கினார்கள். அந்த முகம் அருண் இல்லை. அவன் வேறு ஒருவன், ராகவன். நான் அதிர்ச்சியில் துள்ளி குதித்தேன். இது என்ன வேஷம்? எனக்குள் கேள்விகள் பொங்கின. ஆனால் வாய் திறக்கவில்லை. ராகவன் தூங்கிய பிறகு நான் சிரமப்பட்டு அவன் பிடியில் இருந்து விடுபட்டேன். காலையில் ராகவன் வேலைக்கு சென்றதும் நான் அறைக்கு வெளியே வந்தேன். அப்போதுதான் என் கண்முன் அந்த உருவம் நின்றது. அது ராகவன் இல்லை. அது அருண். நான் வேகமாக அவன் அருகில் சென்று அவன் சட்டையை பிடித்து உழுக்கினேன். யார் நீ? இங்கே எதற்காக வந்தாய்? நான் ராகவன் என்று நினைத்து யாரை மணந்தேனோ அவன் வேறு யாரோ என்று கோபத்துடன் கேட்டேன். மைதிலியின் முன் நிற்பது உண்மையில் யார்? அருணும் ராகவனும் ஒன்றா வேறா? இந்த குழப்பத்திற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறது? அடுத்த பகுதியில் அதிர்ச்சிகரமான வெளிப்பாடு. அருண் வெட்கத்துடன் தலைகுனிந்தான். மைதிலி, என்னை மன்னித்துவிடு. இது நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் வேண்டுமென்று இதைச் செய்யவில்லை. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி ஒரு தவறு நடந்துவிட்டது. உன்னை கவர்வதற்காகத்தான் நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். உண்மையில் நான் ராகவன் ஐயாவிடம் கார் ஓட்டும் ஓட்டுநர். என் பெயர் அருண். நான் ஒரு சாதாரண ஓட்டுநர் என்று சொல்லியிருந்தால் நீ என்னுடன் பேசக்கூட விரும்பி இருக்க மாட்டாய். அதனால்தான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தினேன். திடீரென்று என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் திரும்பி வந்தபோது ராகவன் ஐயாவின் திருமணம் அன்றிரவு நடந்திருப்பதை தெரிந்து கொண்டேன். அது உன்னுடன் என்று நான் நினைக்கவே இல்லை. விதி என்னுடன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் என் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி யாருடைய காதலைப் பெற்றேனோ அவருக்கே நீ மனைவியாகி விட்டாய் என்று கை கூப்பி நின்றான். நான் அவன் சட்டையை விட்டுவிட்டு 2 அடி பின்னால் நகர்ந்தேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றம் எனக்கு நடந்திருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நீ என்னிடம் பொய் சொன்னாய். உன் பொய்யின் மீதுதான் என் காதல் கட்டிடம் எழுந்தது என்றேன்.
அருண் கெஞ்சினான். தயவு செய்து இந்த விஷயத்தை என் முதலாளியிடம் சொல்லாதே, நான் அவனுடைய கண்களில் மதிப்பை இழந்து விடுவேன். நான் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன். நான் ஒரு சந்திப்பில் நின்றேன். ஒரு பக்கம் என் கணவர் ராகவன், மறுபக்கம் என் காதலன் அருண். நான் அருணை காதலித்தேன், ஆனால் ராகவனுடன் தான் புனிதமான உறவில் பிணைக்கப்பட்டிருந்தேன். திருமண இரவில் ராகவனின் உணர்வையும் அன்பையும் நான் உணர்ந்தேன். நான் மெதுவாக அறைக்கு திரும்பிச் சென்றேன். ராகவன் விழித்திருந்தார். மைதிலி, நீ வெளியே எதற்காக சென்றாய் என்று கேட்டார். மனம் படபடவென்று இருந்தது, சுத்தமான காற்றை சுவாசிக்க சென்றேன் என்றேன். ராகவன் என் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தினான். என் நெற்றியில் முத்தமிட்டான். மைதிலி, என் கண் விழிக்கும் போதெல்லாம் நீ என் முன்னே நிற்க வேண்டும். உன்மேல் எனக்கு மிகவும் அன்பு. முதல் பார்வையிலேயே நான் உன் மீது என் இதயத்தை பறிகொடுத்தேன். நம் உறவில் எந்த தடையும் வரக்கூடாது. உனக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தான். ராகவனின் அன்பு உண்மையானதா? மைதிலி தனது கடந்த கால காதலை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குவாளா? இல்லை, அருண் மீண்டும் வந்து சிக்கலை உருவாக்குவானா? அடுத்த பகுதியில் மைதிலியின் முடிவு. ராகவனின் கண்களில் எனக்கான உண்மையான ஆழமான அன்பை நான் கண்டேன். அதுதான் சரியான தருணம். ராகவனின் அன்பின் விதை என் இதயத்தில் விழுந்தது. அருண் எனக்கு ஏமாற்றத்தையே தந்தான். பொய்யின் மீது ஒரு உறவின் அடித்தளத்தை போட்டால் அந்த உறவு எப்படி நிலைக்கும்? என் இதயத்தில் நானே ஒரு வாக்குறுதி அளித்துக் கொண்டேன். நான் என்றென்றும் ராகவனின் மனைவியாகத்தான் இருப்பேன். என் தலையை ராகவனின் மார்பில் சாய்த்தேன். ராகவன், நான் உங்கள் அன்பிற்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என்று உறுதியளிக்கிறேன் என்றேன். பின்னர் நான் அருணிடம் உறுதியாக சொன்னேன், இனி நீ இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போய்விடு. நீ என் கண்களுக்கு முன்னால் இருக்க நான் வேறொருவருக்கு மனைவியாக வாழ முடியாது. என் சொல்லைக் கேட்டு ஏற்றுக்கொள். அருண் மௌனமாக தலைகுனிந்தான். அவன் என்னை விட்டு போனான். நான் என் இதயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு என்னை ராகவனுக்கு அர்ப்பணித்தேன். ராகவன் ஒரு நல்ல மனிதர். தன் அன்பால் சில நாட்களிலேயே என் மனதை கவர்ந்தவர். முதல் காதலின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு பெண் எந்த ஆணுடன் திருமண பந்தத்தில் இணைகிறாளோ அவளது உடலும் மனமும் ஆத்மாவும் தானாகவே அவனுக்கு சொந்தமாகிவிடும். ராகவனுடன் இணைந்து நான் கர்ப்பமான போதுதான் என் முழுமை முழுவதும் ராகவனின் மனைவியாகிவிட்டதை உணர்ந்தேன். இன்றைக்கு நாங்கள் இருவரும் எங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு, அருண் தன் முதலாளியின் பெயரை பயன்படுத்தி என்னை ஏமாற்றி இருக்கக்கூடாது. நான் அவனுடைய பெரிய காரை மட்டும் பார்த்து அவனை காதலிக்கவில்லை. நான் அருணை மட்டும்தான் காதலித்தேன். அவன் ஒரு ஓட்டுநர் என்று ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி இருந்தால் கூட நான் அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். பெரும்பாலும் ஆண்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், பெண்கள் எங்கள் செல்வத்தை மட்டும்தான் விரும்புகிறார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறு. ஒரு பெண் உண்மையில் எதை விரும்புகிறாள்? பணத்தையா, பதவியையா, அல்லது வேறு ஏதாவது? மைதிலியின் இறுதி பாடம் அடுத்த பகுதியில். ஒரு பெண் தனக்கு மரியாதை கொடுக்கும், தன்னை பார்த்து கொள்ளும், தன் சிறிய ஆசைகளை கூட உணரும் ஒரு ஆண்மகனையே நேசிக்கிறாள். ஒரு பெண் பணத்திற்காக ஆசைப்படுவதில்லை, மாறாக அவள் மரியாதைக்கும் அன்புக்கும் தான் இயங்குகிறாள். ஆனால் ஏன் இந்த சமூகம் பெண்களை பேராசைக்காரிகள் என்று நினைக்கிறதோ தெரியவில்லை. ஒரு ஆண் பணக்காரன் ஆக இருந்தால் அவனை திருமணம் செய்யும் பெண் பணத்திற்காக போனாள் என்று பேசுகிறார்கள். ஒரு ஆண் ஏழையாக இருந்தால் அந்த பெண் அவனை ஏமாற்றிவிட்டாள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு பெண்ணின் உணர்வுகளுக்கு ஒருபோதும் மதிப்பு இல்லையா? அருண் நினைத்தான், நான் பணக்காரனின் மகன் போல் நடித்தால் மைதிலி என்னை காதலிப்பாள். ஆனால் அவன் தவறாக நினைத்தான். நான் அவனை ஓட்டுநர் என்று தெரிந்தும் காதலித்திருப்பேன். ஏனென்றால் எனக்கு அவனுடைய இதயம் முக்கியமே தவிர அவனுடைய கார் அல்ல. ராகவனோ ஒரு நேர்மையான மனிதர். அவர் என்னை பார்த்த முதல் நாளிலிருந்தே எனக்கு மரியாதை கொடுத்தார்.
அவர் என்னிடம் போய்